தளபதி விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். அவர் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கவிருக்கிறார் என அறிவிப்பு வெளியானது. அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த வருடமே டீசராக வெளியாகி வரவேற்பை பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு படம் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியாமல் இருந்த சூழலில் தற்பொழுது அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. ஜேசன் சஞ்சய் விஜயுடன் ஒரு சில படங்களில் குட்டி பையனாக திரையில் வந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது 24 வயது வாலிபராக வளர்ந்துவிட்ட அவர் வெளிநாட்டில் திரைப்பட கலை பற்றி பயின்ற பிறகு இப்பொழுது தனது முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாக்க உள்ளார். இந்த படத்தில் ஹீரோவாக சந்தீப் கிஷன் நடிக்கிறார். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த நிலையில் ஜேசனும் விஜயை போலவே தன்னை பற்றிய விஷயங்களை மிகவும் பிரைவேட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் விரைவில் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருமணம் ஒன்றில் கலந்து கொண்ட வீடியோவும் புகைப்படங்களும் வெளியானது. தற்பொழுது இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் பூரன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். பல சேனல்களுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறார். அப்பொழுது அவர் தனது பேரன் ஜேசன் குறித்தும் சில வார்த்தைகள் பேசியிருக்கிறார். ஒரு முறை வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது படித்து முடித்துவிட்டு என்ன செய்ய போகிறாய் ஜேசன் என கேட்டிருக்கிறார் எஸ்.ஏ. சந்திரசேகர். நடிகரின் மகனுக்கு நடிகராகத்தான ஆசை இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆனால் ஜேசன் நான் இயக்குனராக போகிறேன் தாத்தா என்று சற்று வித்தியாசமான பதிலை கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடன் எஸ்.ஏ.சி சரி வீட்டிலேயே பெரிய ஹீரோ இருக்காரு, அவரை வைத்து படம் பண்ணிடலாம் என்று கூறியிருக்கிறார். அதற்கு ஜேசன் நான் எனது முதல் படத்தை அப்பாவை வைத்து இயக்க மாட்டேன், என் முதல் பட ஹீரோ விஜய் சேதுபதி தான் என்று கூறியிருக்கிறார். என்னுடைய திறமையை நிரூபித்துவிட்டு எங்களிடம் வந்து அப்பாவே கால்ஷீட் கேட்க வேண்டும் என கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் எஸ்.ஏ.சி ஷாக் ஆகிவிட்டாராம்.